வேலவன் பின்றாங்க. நிஜமாவே கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு, அஃபோர்டபுளா இருக்கு. அடிக்கடி வாங்க. வேலவன் ஸ்டோர் மாஸ். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. கூடங்குளத்தில் 3வது 4வது அணு உலைகளை இயக்குவதற்கு அண்மையில் இந்திய ஒன்றிய அரசு கூடங்குளத்தில் உள்ள 3வது 4வது உலைகளுக்கான அணுக்கழிவு மையத்தை உருவாக்குவதற்கு அனுமதி அளித்துள்ளது. இது மிகவும் ஆபத்தானது, தமிழகத்திற்கு பெரும் தீங்கு விளைவிக்கக்கூடியது. இதனை கைவிட வேண்டும் என்று இந்திய ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாடு மாநில அரசுக்கும் வேண்டுகோள் விடுக்கிறோம். டிஜிஆர் என்று சொல்லப்படக்கூடிய டீப் ஜியாலஜிக்கல் ரெபாசிட்டரி என்கிற ஆழ்நில அணுக்கழிவு புதை மையம் எங்கே அமைக்க இருக்கிறது என்கிற கேள்விக்கு விடையளிக்க வேண்டிய பொறுப்பு இந்திய ஒன்றிய அரசுக்கு உள்ளது. அணு உலை வளாகத்திற்குள் அதை அமைக்கக்கூடாது. அணு உலைக்கு அப்பால் பாதுகாப்பான இடத்தை தேர்வு செய்து பல ஆயிரம் ஆண்டுகள் பாதுகாக்கக்கூடிய வகையில் குறைந்தது 2 கிலோமீட்டர் ஆழத்தில் அணுக்கழிவை புதைக்க வேண்டும். அதற்கான டிஜிஆர் என்னும் அந்த ஆழ்நில புதை மையத்தை உருவாக்க வேண்டும். அதற்கான எந்த முனைப்பையும் இந்திய ஒன்றிய அரசு மேற்கொள்ளாமல் அணு உலை வளாகத்திற்குள்ளேயே அந்த அணுக்கழிவுகளை புதைத்து வைக்கிற முயற்சியில் ஈடுபடுவது மிகவும் ஆபத்தானது. ஏற்கனவே செர்னோபில் மற்றும் ஃபுகுஷிமா ஆகிய இடங்களில் நடந்த பெரும் விபத்துகளில் அணு உலை மற்றும் அணுக்கழிவு மையம் ஆகிய இரண்டையும் அருகருகே வைத்திருந்ததுதான் காரணம் என்பதை அறிவியல் வல்லுநர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். அந்த உண்மையை தெரிந்த பிறகும் இந்திய ஒன்றிய அரசு இத்தகைய ஆபத்தான விளையாட்டில் இறங்குவது அதிர்ச்சி அளிக்கிறது. ஆகவே 3வது 4வது அணு உலைகளை இயக்குவதையும் தற்போதைக்கு நிறுத்தி வைக்க வேண்டும். டிஜிஆர் என்பதை டீப் ஜியாலஜிக்கல் ரெபாசிட்டரி என்ற அந்த ஆழ்நில அணுக்கழிவு புதை மையத்திற்கான இடத்தை தேர்வு செய்த பின்னர் 3வது 4வது உலைகளை இயக்குவது தொடர்பாக அரசு முடிவெடுக்க வேண்டும். 1வது அணு உலை அண்மையிலே 2 முறை நிறுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த ஜூன் மாதம் 22ஆம் தேதி பராமரிப்புக்காக நிறுத்தப்பட்ட 1வது உலை 70 நாட்கள் மூடப்பட்டிருந்தன. மீண்டும் திறக்கப்பட்டாலும் மறுபடியும் 35 நாட்கள் கழித்து அந்த அணு உலையை பழுதுபட்ட காரணத்தினால் நிறுத்தி இருக்கிறார்கள். ஆக 1வது அணு உலையும் 2வது அணு உலையும் பல முறை மூடக்கூடிய நிலை, இதுவரை 100 முறைக்கு மேல் அந்த 2 உலைகளும் பழுதடைந்து நிறுத்தப்படும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் 5வது 6வது அணு உலைகளையும் இயக்குவதற்கான முயற்சியிலே விரிவாக்க பணிகளிலே இந்திய ஒன்றிய அரசு ஈடுபடுவது அதிர்ச்சி அளிக்கிறது. இந்தியாவில் இதுவரை நிறுவப்பட்டிருக்கிற அணு உலைகளில் கூடங்குளம் அணு உலைதான் ஒவ்வொன்றும் 1000 மெகாவாட் உற்பத்திக்கான திறன் கொண்ட அணு உலைகள். 1000 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்கிற அணு உலையிலிருந்து ஒரு ஆண்டுக்கு 30 டன் அணு கழிவு வெளியாவதாக வல்லுநர்கள் கருத்து கூறுகின்றனர். ஒரு ஆண்டுக்கு 30 டன் 6 உலைகளிலும் என்றால்
6 உலைகளிலிருந்தும் 180 டன் ஒவ்வொரு ஆண்டும் அணுக்கழிவை அணு உலைகளுக்கு அருகிலேயே புதைக்க வேண்டிய நிலை. அப்படி என்றால் எத்தனை ஆண்டுகளுக்கு அணு உலைகள் இயங்குகின்றன என்பதை பொறுத்து அணுக்கழிவின் எடையும் அதிகரிக்கும். அதை பாதுகாப்பதற்குரிய பணி மிக பெரும் சவாலாக அமையும். ஆகவே இப்படிப்பட்ட இந்த பெருந்தீங்கிலிருந்து தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் எதிர்கால சந்ததிகளையும் பாதுகாக்க வேண்டுமானால் இந்திய ஒன்றிய அரசு 3வது 4வது அணு உலைகளை இயக்குவதை உடனே நிறுத்த வேண்டும். டிஜிஆர் என்னும் அந்த ஆழ்நில அணுக்கழிவு புதை மையத்திற்கான இடத்தை தேர்வு செய்ய வேண்டும். அயல் நாடுகளிலிருந்து அணு உலைக்கான அணு மின் உற்பத்திக்கான தளவாடங்களை இறக்குமதி செய்வதையும் கைவிட வேண்டும் என்று அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்கம் மற்றும் பூவுலகின் நண்பர்கள், ஜனநாயக சக்திகள் அனைவரும் இணைந்து வலியுறுத்துகிறோம். தமிழ்நாடு அரசு தற்போதைக்கு எடுத்திருக்கிற நிலைப்பாடு ஆறுதல் அளிக்கிறது. அதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறோம். ஒப்பந்தம் இந்தியாவில் உள்ள அணு உலைகள் நாட்டின் மின் தேவையில் மொத்தம் 1.1 விழுக்காடு தான் மின்சாரத்தை தருகின்றன. ஆனால் அதற்காக நாம் கொடுக்கக்கூடிய விலையோ மிக கொடூரமானதாக இருக்கின்றது. தமிழ்நாட்டில் கூடங்குளத்தில் நிறுவப்பட்டிருக்கின்ற அணு உலை மிக நவீன இயந்திரங்களோடு நிறுவப்பட்டிருக்கின்றது என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் இந்த 1ஆம் அலையும் 2ஆம் அலையும் நிரந்தர நோயாளிகளாகவே இருக்கின்றன. இந்த சூழலில் கூடங்குளத்தில் 3வது 4வது அணு உலைகள் மட்டுமல்ல 5வது 6வது அணு உலைகளும் தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு 3வது 4வது அணு உலைக்கான தொடக்க கட்ட கட்டுமான பணிகளும் தொடங்கியிருக்கின்றன. இந்த சூழலில் தான் உச்சநீதிமன்றம் ஆழ்நிலையில் அணுக்கழிவுகளை புதைக்கக்கூடிய டிஜிஆர் என்ற அந்த அடிப்படையிலே தான் அணுக்கழிவுகளை கையாள வேண்டும் என்று சொன்ன போதும் கூட அவே ஃப்ரம் ரியாக்டர், அணு உலைக்கு அப்பால் என்று சொல்லிவிட்டு அணு உலை வளாகத்திற்குள்ளேயே அந்த கழிவுகளை புதைக்கக்கூடிய பணிகளுக்கு ஒன்றிய அரசு அனுமதி கொடுத்திருக்கின்றது. உண்மையிலேயே 1997 ஒரு ஒப்பந்தம் ரஷ்யாவுடன் செய்யப்பட்டது. ரஷ்யா தான் கூடங்குளம் அணு உலைக்கு தேவையான இயந்திரங்களை எல்லாம் தந்திருக்கின்றது. ரஷ்யாவினுடைய தொழில்நுட்பத்தில் தான் அது நிறுவப்பட்டு இயங்கி வருகிறது. அந்த ஒப்பந்தத்தில் இந்த அணு கழிவுகளை ரஷ்யாவுக்கே திருப்பி எடுத்து செல்வோம் என்றும் அந்த ஒப்பந்தம் சொல்கின்றது. ஆனால் அந்த ஒப்பந்தம் ஏன் நிறைவேற்றப்படவில்லை? இந்த அணு எரிகோள்களை ரஷ்யாவுக்கே திரும்ப செல்ல வேண்டும் என்ற அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்தியாவில் கூடங்குளத்தில் அல்லது எந்த பகுதியிலும் இந்த அணு கழிவுகளை நாம் வைக்க தேவையில்லை, ரஷ்யாவுக்கே திரும்ப அனுப்பக்கூடிய வேலையை தான் இந்திய அரசு செய்ய வேண்டும். 3வது 4வது அணு உலையிலிருந்து வரக்கூடிய கழிவுகளை கூடங்குளம் அணு வளாகத்திற்குள்ளேயே புதைப்பதற்கான அனுமதியை ஒன்றிய அரசு அளித்த போதிலும் கூட தமிழக அரசு அதை கடுமையாக எதிர்த்திருக்கின்றது. அதை வரவேற்கின்றோம். கூடங்குளம் அணு உலை போராட்டத்தின் போது பதியப்பட்ட சென்ற அதிமுக ஆட்சியிலே பதியப்பட்ட வழக்குகளை எல்லாம் திரும்ப பெறக்கூடிய ஒரு சிறப்பான வேலையை தமிழக அரசு செய்திருக்கின்றது. அதை நாம் பாராட்டுகின்றோம். ஆனால் அதே நேரத்தில் இன்னும் சில வழக்குகள் திரும்ப பெறாமல் இருக்கின்றது. அத்துணை வழக்குகளையும் திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நம்ம முன்னாடியே பத்திரிகை சந்திப்பில் நம்ம சொல்லியிருக்கோம். பொதுவாக உங்கள் தொலைக்காட்சிகளில் செய்திகள் போடும்போது
ஒரு 24-25 நிமிஷத்துக்கு செய்திகள் போடுவீங்க, ஒரு 4 நிமிஷத்துக்கு வந்து விளம்பரம் போடுவீங்க. அப்படி தான் பொதுவாக நீங்கள் தொலைக்காட்சியில் இயங்குது. சீரியல் போட்டாலும் சரி, சினிமா போட்டாலும் சரி, ஒரு அரை மணி நேரத்தில் வந்து ஒரு 3-4 நிமிடங்கள் விளம்பரம் போடுவீங்க. ஆனால் அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டாக கூடங்குளத்தில் நடக்குது. வருஷத்தில் வந்து 3 பங்கு நேரம் வந்து தான் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுது. மீதி இருக்கின்ற 2 பங்கு நேரம் பழுதடைஞ்சு நிற்குது, இல்லாட்டி நிப்பாட்டப்படுது எரிபொருள்ன்றதுக்காக. அதாவது ஒரு வருஷத்தில் 4 மாதம் மட்டும்தான் முதல் 2 உலைகள் மின்சாரம் தயாரிக்குது. மீதம் இருக்கின்ற 8 மாதங்கள் ஒன்று பழுதடைஞ்சு நிற்குது, இல்லாட்டி எரிபொருள் நிறுத்தப்படுது. இது வரைக்கும் உலகத்தில் எந்த அணு உலைகளும் இத்தனை முறை பழுதடைந்ததாக தரவு கிடையாது. கடந்த 60 வருடமாக உலகம் வந்து அணு உலைகளை இயக்கி வருகிறது. 40-50 வருடங்களாக இயக்கி வருது. உலகத்தில் இருக்க எந்த அணு உலையும் நிர்மாணிக்கப்பட்ட ஒரு 5-6 வருடங்களில் 100 முறை பழுதடைந்ததாக ஒரு வரலாற்று தரவு நமக்கு கிடையாது. கூடங்குளம் தான் அதிலும் வரலாற்று சாதனை படுத்தி கொண்டிருக்கிறது. இதுவரை 2 உலைகளும் கடந்த 6 ஆண்டுகளில் 100 முறைக்கு மேல் பழுதடைந்து நின்றுள்ளது. இது முதல் விஷயம். அதனால தான் நான் வந்து ஒரு கோரிக்கை வந்து முதல் 2 உலைகளை பற்றி ஒரு சுதந்திரமான ஒரு குழு அமைத்து சுயசார்பற்ற, அதாவது ஒரு அட்டாமிக் எனர்ஜி இன்ஜினியர்ஸ் இல்லாத அந்த துறை சாராத வல்லுநர்களை கொண்டு குழு அமைத்து அதை பற்றி முழு ஆய்வுகளை வெளிக்கொண்டு வேண்டும் கேட்குறோம். இரண்டாவதாக முதல் 2 உலைகளுமே சரியாக இயங்காத போது 3வது, 4வது, 5வது, 6வது என ஒரே இடத்தில் 6 உலைகள் 3 அணுக்கழிவு மையங்கள் அமைப்பது எப்படி ஒரு அறிவியல் பூர்வமாக விஷயமா இருக்க முடியும் என்ற கேள்வியும் நாங்கள் வந்து கேட்க விரும்புகிறோம். குஜராத் மாநிலத்தில் உள்ள மித்திவிருதி என்கிற ஊரில் பாவநகர் மாவட்டத்தில் இனிமேல் அணு உலைகளை அனுமதிக்க மாட்டோம் என்று அந்த முதலமைச்சர் அறிவித்து விட்டார். மகாராஷ்டிரா மாநிலம் ஜெய்தாப்பூரில் புதிய அணு உலை அமைக்க மாட்டோம் என்று அந்த அரசு முடிவெடுத்து விட்டது. மேற்கு வங்கத்தில் உள்ள ஹரிப்பூரில் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று முடிவெடுத்து விட்டார்கள். ஆந்திராவில் காவ்லி, கோவாடா இந்த 2 ஊர்களையும் நாங்கள் அணு உலை அனுமதிக்க மாட்டோம் என்று முடிவெடுத்து விட்டார் அரசு. ஆனால் தமிழகத்தில் தான், கூடங்குளத்தில் தான் ஒரே ஏரியாவில் ஒரே இடத்துல 6 உலைகள் வந்து அமைப்பதற்கான பணியை ஒன்றிய அரசு வந்து தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இங்கே இருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் சொல்லியபடி ஆழ்நில அணுக்கழிவு மையத்தை அமைக்கும் வரை கூடங்குளத்தில் நடைபெறும் விரிவாக்க பணிகளை உடனடியாக நிறுத்தி வைக்க வேண்டும். 5வது, 6வது உலைக்கான திட்டத்தை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையை எல்லோருமாக சேர்ந்து இங்கே வைக்க விரும்புகிறோம். தமிழக அரசுக்கும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏற்கனவே தமிழக அரசு எடுத்துள்ள நிலைப்பாடை வரவேற்கிறோம். மேலும் இதற்கான 5வது, 6வது உலைகளுக்கான பணிகளை நிறுத்தி வைக்குமாறும் நாங்கள் தமிழக அரசிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பொதுவாக இந்த மாதிரியான அணு உலைகளுக்கு இறக்குமதி செய்யப்படுகிற தளவாடங்கள் செகண்ட் ஹேண்ட் என்று சொல்லப்படக்கூடிய பயன்படுத்தப்பட்ட பொருட்களாக இருப்பது தான் இவ்வாறு அடிக்கடி பழுதாவதற்கு காரணம் என்றும் சொல்லப்படுகிறது. அதாவது ரஷ்யாவில் பயன்படுத்திய அணு உலைகள் அவர்கள் அடுத்தடுத்து அதை பயன்படுத்த முடியாது என்கிற நிலையில் அதை அவர்களால் எப்படி மறுபடியும் கையாளுவது என்று தெரியாத நிலையில் இப்படி வளரும் 3வது உலக நாடுகளில், குறிப்பாக இந்தியா போன்ற வளர்முகத்தில் உள்ள நாட்டில் கொண்டு வந்து அவற்றையெல்லாம் கொட்டுகிறார்கள், இறக்குமதி செய்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த ஒப்பந்தங்களும் போடப்பட்டதாகவும் ஒரு கருத்து நிலவுகிறது. எனவே இனி இறக்குமதி என்பதே அணு உலை தொடர்பான தளவாடங்களுக்கான இறக்குமதி என்பதே கூடாது என்பதில் தமிழ்நாடு அரசும் உறுதியாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். நண்பர்களே, பொதுவாக ஒரு கவிஞன் சொன்னது தான் ஞாபகத்து வருது. இயேசு கிறிஸ்து 3வது நாள் உயிர்த்தெழுந்தால் அவர் மீதும் அணுக்கதிர் வீச்சு வரும் என்று ஒரு கவிஞன் எழுதினார். அதுதான் ஞாபகத்து வருகிறது. உலகமே புறந்தள்ளுகிற இந்த அணுசக்தி இப்போது இந்தியாவில் இவ்வளவு, அதுவும் ஒரே இடத்துல 6 அணு உலைகளை அடுக்கடுக்காக அமைப்பது என்ன அறிவியல் இருக்கிறது என்பதுதான் கேள்வி. இன்னொன்று, மரியாதைக்குரிய நம்முடைய தொல் திருமாவர்களும் சொல்லியிருக்கிறாங்க, பேராசிரியரும் சொல்லியிருக்காங்க. இந்த அணு உலைகளில் உருவாகிற கழிவுகளை மீண்டும் எந்த நாடு நமக்கு சப்ளை பண்ணுதோ இந்த யுரேனியம் கேட்க அவங்களே எடுத்துக்கொள்வது என்பதுதான் ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் ஏன் மீறப்படுகிறது? வேற ஒன்றும் இல்லை. இந்த 123 அக்ரிமெண்ட் சொல்கிறோம்ல, அந்த அமெரிக்க இந்திய அணு விசை உடன்பாடு, அதில் வர்ற ஷரத்தில் இது மாதிரியான விஷயங்கள். அதே போல் இன்னொன்று இருந்தது, இப்படி ஏதாவது விபத்து நடந்தால் அதற்கான இழப்பீட்டை அவர்கள் தான் கொடுக்கணும். எந்த நாடு நமக்கு அளிக்கிறதோ அந்த நாடு தான் அளிக்க வேண்டும்.
இவை இரண்டும் தூக்கி எறியப்பட்டு அமெரிக்காவுக்கு அனுசரணையாக இன்றைக்கு இந்திய அரசு, ஒன்றிய அரசு செயல்படுகிறது. ஆனால் அதனால் வருகிற பெரிய பாதிப்பு தமிழ்நாட்டில், அது தென்புலத்தில் வருகிறது. நீ ஜியாலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா பூகம்பம் பாதிக்கிற பகுதிகளில் தான் இது வருது. தமிழ்நாட்டினுடைய எல்லா பகுதிகளுமே அதில் தான் வருது. அங்கே கொண்டு வைப்பது அதை விட மடத்தனமானது. இப்போ அது மட்டுமல்ல, அண்டையில் இருக்கிற இலங்கை அதை எதிர்க்கிறது. பக்கத்து மாநிலமாக இருக்கிற கேரளாவில் அந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறார்கள். அப்போ தமிழ்நாடு அரசு, ஒன்றிய அரசை வலியுறுத்த வேண்டும். இதை ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது. இந்த ஆழ்நில சேமிப்பு கிடங்கு இருக்குன்னு சொல்கிறோம்ல, சாதாரண தமிழில் சொல்கிறது, 2 கிலோமீட்டர் ஆழத்தில் அதை உருவாக்காமல், உச்சநீதிமன்றம் பலமுறை சொல்லியும் அதை உருவாக்காமல் அந்த அலகுக்குள்ளேயே, அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே இது போன்ற பாதுகாப்பற்ற முறையில் அதை பாதுகாப்பது என்பதே மிக மோசமானது. ஏன்னா ஒரு சின்ன விபத்து வந்தால் சாதாரண விஷயம் இல்லை. அதனுடைய ஆஃப் லைஃப் அந்த பீரியடை 24,000 ஆண்டு. இந்த கழிவுகளினுடைய அரை ஆண்டு, அந்த இது சொல்கிறோம்ல, அரை ஆயுள் காலம், அது 24,000 ஆண்டு. அப்படின்னா அது தலைமுறையாக வந்துக்கிட்டே இருக்கும் அந்த கதிர்வீச்சு. எனவே இவ்வளவு அபாயம் இருக்கிறது. ஃபுகுஷிமா மிகச்சிறந்த பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது உலகத்துக்கு. அதை ஒட்டி வளர்ந்த நாடுகளே இப்போது அணுசக்தி மின் கட்டமைப்பிலிருந்து வெளில வந்து விட்டார்கள். எனவே இவ்வளவு அவசரம் காட்டி அதே இடத்திலே மீண்டும் மீண்டும் கொண்டு போவது, அது இத்தனை முறை விபத்து நடந்திருக்குங்கிற விவரங்கள்லாம் வந்தபோது அதை சொல்வது என்பதும் செய்வது என்பதும் நிச்சயமாக அறிவியல் பூர்வமற்றது. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டை பாலைவனமாக்குகிற ஒரு கொடும் செயலும் அதில் ஒளிந்திருக்கிறது. இதை உணர்ந்து இதை எதிர்ப்பதற்கு நாம் தலைப்பட வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இடதுசாரிகள், இங்கே இருக்கிற ஜனநாயக மதச்சார்பற்ற சக்திகள் இதற்காக தொடர்ந்து குரல் கொடுப்போம். கொடுப்போம். வரக்கூடிய கூட்டத்தொடரில் நிச்சயம் மத்திய அரசாங்கத்துடைய கவனத்துக்கு கொண்டு போவோம். இது தொடர்பாக நாங்கள் இந்த அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்கம் மற்றும் உலகின் நண்பர்கள் அமைப்பு, இதர ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைந்து மாண்புமிகு முதல்வர் அவர்களை விரைவில் சந்தித்து இந்த கோரிக்கையை நேரில் வலியுறுத்துவோம். இல்லை, ஏற்கனவே கேரளாவுக்கு இது போனது, அங்கே கடுமையான எதிர்ப்பு. அதன் பிறகு வேறு எங்கேயோ ஒரு மாநிலத்துக்கு போனாங்க, மகாராஷ்டிராவில் போனாங்க. அங்கெல்லாம் கடுமையான எதிர்ப்பு வந்தது. அதன் பிறகு தான் அங்கே தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டதுனால அமைக்கப்பட்ட இடத்துலையே மறுபடியும் அவங்க வந்து அந்த முயற்சி எடுக்கிறாங்க. 1-2 அணு உலைகளோடு நிறுத்துறது நல்லது. அதனால் தமிழக முதல்வரை சந்திச்சு நாங்கள் 3வது 4வது உலையையும் உடனே நிறுத்தணும், 5வது 6வதுக்கு விரிவாக்க பணிக்கு அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கையை நாங்கள் வலுவாக முன்வைக்கலான்னு இருக்கோம். நிச்சயமாக வந்து இப்போ தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக அரசு உருவாகிய பிறகு சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக பல நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க. முதல் முறையாக இந்தியாவில் ஒரு மாநில அரசு கிளைமேட் சேஞ்சுக்காக, காலநிலை மாற்றத்துக்காக ஒரு அமைச்சரே நியமிச்சிருக்காங்க. அதே போல் நம்முடைய வனப்பகுதிகளெல்லாம் அதிகரிக்கணும், அதே போல் சாகுபடி நிலங்கள்லாம் அதிகரிக்கணுங்கிற ஒரு நிலைப்பாட்டை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக அரசு எடுத்திருக்கின்றது. அதே போல் நாங்கள் முதலமைச்சரை சந்திக்கும் போது நியூக்ளியர் அட்டாமிக் எனர்ஜி ஃப்ரீ தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாட்டில் அணு உலைகளே இல்லாத தமிழ்நாடு உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த திசையை நோக்கி தமிழக அரசு முன்னெடுத்து செல்ல வேண்டுங்கிற ஒரு கோரிக்கையை நிச்சயமாக வலியுறுத்தும்.